முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, திருச்செந்தூர் கருவறையில் இருந்து உன் அப்பா உன்னிடத்தில் நேரடியாக பேசுகின்றேன். இதை முழுவதுமாக கேள். உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது. மிக பெரிய மாற்றத்தை நீயே கண்கூடாக பார்ப்பாய். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றாயா? நான் என் அப்பா முருகனிடம் வேண்டியது எதுவுமே எனக்கு கிடைக்கவில்லையே. சில சமயங்களில் முருகன் இருக்கின்றாரா இல்லையா, கடவுள் இருக்கின்றதா இல்லையா என்று கூட கடிந்து சந்தேகம் கொள்கின்றாய். மீண்டும் என்னிடமே வந்து புலம்புகின்றாய். தங்கமே, உனக்கு ஒரு விஷயத்தை உடனடியாக செய்து கொடுக்கவில்லை என்றால் உனக்காக இப்பொழுது அது தேவையில்லை என்று தான் அர்த்தம். உனக்கான அடையாளத்தை உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும். அவற்றையெல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டிருந்தால் வருந்தி கொண்டே தான் இருக்க வேண்டும். ஏறி மிதித்து விமர்சனங்கள் மீது நிமிர்ந்து நில். உன்னுடைய காலம் நிச்சயமாக மாறும். முயற்சி கை கொடுக்கும். உன்னுடைய கனவு நனவாகும். உலகம் உன்னை முழுவதுமாக உணரும். யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ வருத்தப்படாதே. ஒரு நாளும் உன்னால் ஒன்றை மட்டுமே விரும்பு. நான் உன்னை தவறாமல் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னுடைய எண்ணம், செயல், பேச்சு அனைத்திலும் என்னை நினைத்துக்கொள். துன்பம் என்னும் கடலில் தத்தளித்து கொண்டுள்ளாய். இன்பம் என்ற படகு உன் அப்பா நான் உனக்கு அனுப்பி வைப்பேன். கவலைப்படாமல் இரு. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்கும். அதுவே கூடிய விரைவில் நடக்கும். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை நானே உனக்கு கனவின் மூலம் தெரிவிக்கின்றேன். நீ என் மீது முழு மனதோடு இருந்தால் நான் நிச்சயம் உனக்கு வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உன் வாழ்வை ஒளிர செய்ய உன் அப்பா நான் இருக்கின்றேன். உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நிறைந்து இருப்பேன். உன்னை சூழ்ந்து எப்பொழுதும் இருப்பேன். நீ அழுகாதே. உனக்காக அனைத்தையும் தர தயாராக இருக்கின்றேன். மிக பெரிய மாற்றம் ஒன்று நடக்கும். நல்லது நடக்கும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே, எதை தொட்டாலும் தோல்வியிலேயே முடிகிறதே என்று வருத்தம் கொள்ளாதே. மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது. அந்த வெற்றியை நீ நிச்சயமாக கொண்டாட தயாராக இரு. நான் அதை உன் கையில் கூடிய விரைவில் ஒப்படைக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்றுவிட்டோம் என்று நினைக்காதே. நீ துவண்டு போகும் சமயத்தில் என்னுடைய கரம் கொண்டு உன்னை இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் காப்பாற்றுவேன். 100 முறை விழுந்தாலும் 1000 முறை எழுந்து நில். உனக்கு கை கொடுக்கவும் தோள் கொடுக்கவும் உன் அப்பா நான் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.